You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் உங்களோடு கூட தேவனுடைய ஊழியக்காரனாக இந்த சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஊழியக்காரர்கள் அங்கங்கே இந்த இயர் எண்டிங் அது இல்லாமல் ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறாங்க. உலக பிரகாரமாக ஒரு கிறிஸ்மஸ் நாளுனும் அது நடுவில் வருது. அதனால் அதை அந்த நாட்களில், ஏன்னா கிறிஸ்மஸ் என்பது இயேசு கிறிஸ்து பிறந்ததை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டும். அவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததையும் ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் உலக பிரகாரமாக ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கு. இது சின்னதுலேருந்து என்ன ஆச்சுன்னா, இந்த நாளை வீடை சுத்தம் பண்ணுகிறதுக்கு அந்த மாதத்தை எடுத்துப்பாங்க. புது துணிகளை வாங்கிறதுக்கு அந்த நாட்களை பயன்படுத்துவாங்க. அந்த நாட்களில் நிறைய பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்க, ஏழைங்களுக்கு உதவி பண்ண, அதுக்கெல்லாம் பல விதத்தில் இந்த நாட்களை பயன்படுத்துகிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த காரியத்தெல்லாம் செய்யலாம். இதை இப்போ மாத்திரம் செய்யணும்னு இல்லை, எப்போவுமே செய்யக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் ஒரு சிலருக்கு அந்த குறிப்பிட்ட நாட்கள் வரும்போது தான் அதெல்லாம் செய்கிறதுக்கு சில காரியங்கள் ஆண்டவர் உருவாக்கி தருவார். அதனால் அதை அந்த நாட்களில் செய்வார்கள். அதனால் அதிலெல்லாம் சில பிஸியாக இருக்கிறாங்க, சர்ச் நடத்துகிறாங்க. எல்லாமே அந்த சர்ச் பிஸினஸில் இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. அந்த வேலை இருக்கிறதுனால அவங்கவுங்க இந்த நாட்களில் நெருங்கி இந்த ஷூட்டுக்கு அவங்களால வர முடியல. ஆனால் தொடர்ந்து வரப்போகிற நாட்களில் நாங்கள் இணைந்து பேசுவோம் அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாய் மகிமையான காரியத்தை செய்வார். எனவே இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சி தொடர்ந்து உங்கள் நடுவில் இவைகள் பேசப்பட ஆண்டவர் உதவி செய்கிறார். சுவிசேஷம் என்பது தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடப்பது. பழைய ஏற்பாட்டு காலம் முடிந்து 400 வருஷம் இருண்ட காலம் முடிந்து இயேசு கிறிஸ்து பிறந்தார். இயேசு கிறிஸ்து பிறந்து 30 ஆண்டுக்கு பின்பு அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஊழியம் செய்கிறார். இங்கே ஒரு 430 ஆண்டை குறித்து இந்த இடத்தில் பார்க்கிறோம். அதே போல் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அது 430 வருஷம் என்பதை குறிக்கப்படுகிறது. அது யோசேப்பு ஒரு கணக்கு வச்சு அதை சொல்கிறதாகவும் பல ஆராய்ச்சிகள் சொல்லப்படுகிறது. ஏன்னா 430 வருஷத்துக்கு பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்டு அவர்கள் அந்த வாக்குத்தத்த தேசத்தை சுதந்தரித்தது போல நாமும் பிதா நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்பதற்கு 430 காலங்கள் ஆன பிறகு இயேசு தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறார். அவர் ஊழியம் செய்த அந்த 3 வருஷத்தில் ஏறக்குறைய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 3 வருஷத்தில் நிறைய பிரயாணங்கள், அவங்க அங்கே இங்கெல்லாம் போயிட்டே வந்தாங்க. ஒரு வருஷம் பூரணமாய் அவர்கள் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினாங்க. அதனால் அந்த 40 நாள் அவர் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த உபவாச நாட்கள், அடிக்கடி அவர் போய் தனித்து ஜெபம் பண்ணின நாட்கள், அதெல்லாம் நிறைய காரியங்கள் அதில் கூட்டி கழிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு வருஷம் பூரணமாய் நிறைவேற்றினாங்க. ஆனால் 3 வருஷ காலம் அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார்கள் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வயசுனா 30 வயசில் தான் அவர் ஏன் செய்யணும்? 12 வயசுலேயே அவர் நல்லா பேச ஆரம்பித்தார். ஆனால் 30 வயசு வரைக்கும் ஏன் காத்திருக்கணும்னா, ஆசாரிய முறைமையின்படி 30 வயசாக இருக்கணும். அதில் தான் தாவீதும் 30 வயசில் ராஜா இருப்பார். அங்கே யோசேப்பும் 30 வயசில் அந்த உயர்வுக்கு வந்திருப்பார். நிறைய 30 சம்மந்தப்பட்ட நிறைய காரியங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் ஸ்நானகனும் இயேசுக்கு முன்பதாய் வந்தவரும் 30 வயசில் தான் அந்த ஊழியங்களை அவர் தொடங்கியிருக்கிறாரு. இயேசுக்கு முன்ன தொடங்கின அவர் இயேசுக்கு முன்பதாகவே அவர் தன்னுடைய உயிரை ஒப்பு கொடுக்கிறார். அவர் பரதேசி கண்டிப்பாக போய் சேர்ந்திருப்பார். ஏன்னா அதில் சந்தேகமே கிடையாது. தேவனுக்காக வாழ்ந்து எல்லாருமே பரதேசி கடந்து போயிருப்பாங்க. தேவனுக்காக இனி வாழப்போகிறவர்களும் பரதேசி கடந்து போவாங்க. ஆனால் இதுக்கு நடுவில் எக்கால சத்தம் பூதம் படுமானால் அவர்கள் முதலாவது எழுந்து மத்திய ஆகாயத்தில் நிற்பாங்க. நம்ம உயிரோடு கூட அங்கே சேர்க்கப்பட போகிறோம். ஸோ இதற்கெல்லாம் நம்ம பாத்திரவான இருக்கணும்னா இயேசு நமக்கு போதித்திருக்கிற சுவிசேஷத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். சுவிசேஷம் என்பது மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம். இது 4 சுவிசேஷ புத்தகங்கள். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், மத்தேயும் யோவானும் இயேசுவோடு கூட இருந்து எழுதினவர்கள். மார்க்கும் லூக்கும் கேள்விப்பட்டு அவைகள் எழுதினார்கள் என்பதை வேதத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சுவிசேஷ நிகழ்ச்சியில் சுவிசேஷத்தில் ஒரு காரியத்தை தான் பேச முடியும். ஆனால் 1/2 மணி நேரம் தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தொகுத்து வழங்கப்படுகிறது. பாஸ்டங்க 5 பேரும் வரும்போது
நாங்கள் 7 நிமிஷம் அப்படின்றது ஒரு நேரம் வச்சு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் அதை பேசி உங்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். நிறைய காரியங்கள் இருக்குது வேதத்தில், நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டே வரோம். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் நம்ம இப்போ 5 அதிகாரங்கள் முடித்து 6ஆம் அதிகாரத்துக்குள்ளே நம்ம பிரவேசித்து அப்படியே முன்னேறி கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். அதான் அப்போ இதெல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போது இந்த சுவிசேஷ நிகழ்ச்சியில் என்ன சொல்லணும் அப்படின்றத வேதத்தை புரட்டி பார்த்து கொண்டு இருந்தேன். அப்போ ஒரு காரியங்கள், இந்த நாட்கள் நடக்கிற சம்பவங்கள், ஒரு காரியம் இதில் எனக்கு தென்பட்டது. அதை தான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் சொல்லணும்னு விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் 6 வசனங்கள் ரொம்ப முக்கியமாக, எல்லா வசனமும் ரொம்ப முக்கியமானது. ஆனால் இந்த காலத்தில் ஒரு சில காரியத்தை நாம் துல்லியமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அவைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஜட்ஜ் நாட் தட் யூ பி நாட் ஜட்ஜ்ட். நீங்கள் மற்றவர்களை நியாயம் தீர்க்காதீர்கள், நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். அடுத்தது 2ஆம் வசனம் என்ன சொல்லப்படுதுன்னா, ஃபார் விச் வாட் ஜட்ஜ்மெண்ட் யூ ஜட்ஜ் யூ வில் பி ஜட்ஜ்ட் அண்ட் வித் வாட் மெஷர் யூ யூஸ் இட் வில் பி மெஷர்ட் பேக் டு யூ. நீ மற்றவங்களை எந்த அளவில் நியாயம் தீர்க்கிறாயோ அந்த அளவில் நீயும் நியாயம் தீர்க்கப்படுவாய். அதே நேரத்தில் எந்த அளவில் நீ நியாயம் தீர்க்கிறாயோ, முதல்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னாக்கா, மற்றவங்களை நீ நியாயம் தீர்ப்பாயானால் நீ நியாயம் தீர்க்கப்படுவாய். அடுத்தது அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, மற்றவங்களை எந்த அளவுக்கு நீ நியாயம் தீர்ப்பாயோ அதே மாதிரி நீயும் நியாயம் தீர்க்கப்படுவாய் என்பதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்போ நியாய தீர்ப்பு நமக்குரியது அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் யார் நியாயம் தீர்க்க முடியும்னா, இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நியாயம் தீர்க்க முடியும். எந்த மனுஷனும் நியாயம் தீர்க்கவே முடியாது. நம்ம சொல்கிறதெல்லாம் மற்றவங்க மேலே குறை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவங்க செய்கிற காரியத்தை பார்த்துட்டு அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க இந்த தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க அந்த தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தப்பை குறித்து நம்ம பேசிக்கொண்டே இருக்கலாம். அந்த அதிகாரம் கூட நம்மக்கிட்ட கொடுக்கப்படலை. நாம் நம்ம வாழ்க்கையின் முறையை பார்த்து நாம் எப்படி தேவனோடு கூட வாழுகிறோம் என்பதை கவனித்து நாம் முன்னேறி கடந்து போகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசு போதித்திருக்கிற போதனையில் அதுவும் ரொம்ப முக்கியமான போதனை. அதுவும் 7ஆம் அதிகாரத்தில் இதை மத்தேயு பதிவு பண்ணுறாரு. ஏன்னா 7 என்ற எண் ரொம்ப முக்கியமானது பாருங்கள். அது பூரணம், புரியுதா? அது பூரணம். அந்த அதிகாரத்தில் இதை அவர் பதிவு பண்ணுறார். ஏன்னா அடுத்தது கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்றதை அடுத்தது சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா பரலோகத்துக்கான வழி எப்படிப்பட்டதுன்னு சொல்லியிருப்பார். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களின் கனிகளாலே அவர்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருப்பார். கீழே இருக்கிற வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னாக்கா அதில் நீங்கள் யார் என்று நான் அறியேன் என்பதை இந்த அதிகாரத்தில் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடை குறித்து சொல்லியிருப்பார். அப்போ இந்த இடத்துல நிறைய ஏராளமான காரியங்கள் நமக்கு இந்த இடத்துல காண்பிக்கப்படுகிறது. அதில் முக்கியமாக நீங்கள் நியாயம் தீர்க்காதீங்க. நீங்கள் நியாயம் தீர்த்தீங்கன்னா மற்றவங்க எப்படி நியாயம் தீர்க்கிறீங்களோ அப்படி நீங்களும் நியாயம் தீர்க்கப்படுவீங்க. அதுதான் அதில் சொல்லப்படுது. அப்போ இன்றைக்கி ஏராளமான காரியங்கள் நியாயம் தீர்க்கப்படுதில்ல. சமூக வலைத்தளங்களிலும் சரி, குறையில்லாத இல்லை. உலகத்தில் எல்லாரையுமே தரசல் நிற்க வைக்கப்பட்டால் குறைவாக தான் காணப்படுவோம். அவங்களுக்கு வேற ஒரு குறைவு, நமக்கு வேற ஒரு குறைவு. நமக்கு தெரியல. சின்ன சின்ன தவறு கூட தவறு தான். பெரிய பாவம் சின்ன பாவம் என்பது எதுவும் இல்லை. ஒரு சின்ன பொய் பேசினாலும் அது தவறு தான். அப்போது நாம் நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு கொண்டு போவதற்கே நாம் போராடி கொண்டிருக்கிறோம். மற்றவங்களை குறித்து ஏன் நம்ம குறை சொல்லி கொண்டிருக்கிறோம்? நல்லா யோசித்து பாருங்கள். வேதத்தின்படி வாழ நாம் அர்ப்பணிக்க வேண்டுமானால் வசனத்தின்படி நடக்க வேண்டும். அதுதான் சுவிசேஷத்தில் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதன் கடைசி நாட்களிலே ஒருவேளை நாம் தேவனோடு கூட வாழ விருப்பமுள்ளவர்களாக இருப்போமானால் தேவன் சொல்லியிருக்கிற போதனைகளை கை கொள்ளணும்ல. அந்த போதனையில் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதான் திரும்ப சொல்கிறேன், எல்லாமே முக்கியமானது. அதில் ரொம்ப முக்கியமானது நம்மளை மற்றவங்களை நியாயம் தீர்த்து கொண்டே இருக்கிறது வேணாம். ஒருவேளை அவங்ககிட்ட குறைய கண்டோம்னா நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒருவேளை ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா தட்டி சொல்லுவோம், இது தப்பு, இப்படி பண்ணாதீங்க, இதை இப்படி செய்யுங்க. ஒன்று பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது அடுத்தது என்ன செய்யலான்றதை நீங்கள் சொல்லணும். வெறும் பண்ணாதீங்கன்னு போயிட்டு ஆகாது. அதை அடுத்தது அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம் அப்படின்றத ஒரு ஆலோசனையை நீங்கள் கொடுக்கணும். அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார். அப்போ இந்த உலகத்தில் நமக்கு என்ன அதிகாரம் இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா, நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரங்கள் நமக்கு இல்லை. அது இயேசு மாத்திரம்தான் செய்வார். ஏன்னா நியாயம் தீர்க்க அதிகாரம் பெற்றவர் அவர் ஒருவர் தான். ஏன்னா ஆரம்பத்திலிருந்து அவர் வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து தன் ஆவியை ஒப்பு கொடுக்கிறவரை அவர் தான் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர். அந்த பரிசுத்தத்தில் வாழ்ந்துதான் அவருக்கு பிதாவுக்கு தன்னை காண்பித்து மீண்டுமாய் உலகத்தில் இறங்கி சீஷர்களை பலப்படுத்தி
பாருங்க, 3 வருஷ காலம் சீஷர்களை அழித்து அவங்களோடு கூட அவர் இருந்தாலும் அந்த நாட்களில் பலப்படாதவங்க அவர் உயிரோடு எழுந்து வந்த பிறகு அந்த 40 நாட்களில் பலப்பட்டபடியால் தான், அடுத்த 10 நாள் அவர் சொன்னபடி காத்திருந்தபடியால் தான் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு வந்தது. அவர் போய் நான் அவரை அனுப்புவேன் சொன்னார். அவர் வந்தார். அவர் இந்த உலகத்தில் வந்த அந்த நாட்கள் முதல் கொண்டு அவர்கள் உலகத்தின் காரியங்களுக்காக ஓடல, பரலோக ராஜ்யத்துக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்பதாக வேதத்தில் துல்லியமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வசனத்தின் படி நீ நடப்பதுக்கு ஒன்று அர்ப்பணிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம செய்யணும். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் குறைவாக இருந்தால் அவங்களோடு கூட பேசுங்க. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது சொல்கிறார், 1க்கு 2 முறை சொல்லுங்க. அவங்க கேட்காத பட்சத்தில் நீங்கள் விட்டு விலகிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருங்க. அவங்களோடு சேர்ந்து உங்களை கரப்படுத்தி கொள்ளாது இருங்க. யார் மேலேயும் பகை உருவாக்கிறது வேணாம், கசப்பு உருவாக்குறது வேணாம், வைராக்கியம் உருவாக்குறது வேணாம். ஏன்னா இந்த மனுஷ சுவாபத்தில் மற்றவங்களை குறித்து குறை சொல்லுகிற எண்ணம் வந்து கொண்டே இருக்கும். நம்ம சரின்ற மாதிரி அவங்கள தப்பு காமிச்சிட்டே இருப்போம். அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிகிட்டே இருப்போம். அந்த சுவாபம் மனித சுவாபம். அந்த சாபத்தை மீறி நாம் வாழ வேண்டும். அப்போதுதான் தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியும். அவர் சித்தத்தை நிறைவேற்ற முடியும். ஏன்னா அதுக்கு அடுத்த வர வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, or how can you say to your brother, let me remove the sprite from your eyes and look a plank in your own eyes. Hypocrites, first remove the plank from your own eyes and then you will see clearly to remove the spike from your brother's eyes. Do not give what is holy to the dogs, nor cast your pearls before swines, lest they trample them under their feet and tear you in pieces என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, 5ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹிப்போக்ரிட்ஸ் என்பதாகன்ற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, மாயக்காரனே என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மாயமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் தான் மற்றவர்களை நியாய தீர்த்து கொண்டே இருப்பார்கள். நம்முடைய வேலை என்ன தெரியுமா? மற்றவங்களை நியாய தீர்க்கிற அதிகாரம் நம்மக்கிட்ட இல்லை. நமக்கு வசனத்தை கை கொண்டு நாம் நடந்து போய் கொண்டே இருக்க வேண்டும். மற்றவர்கள் இந்த உலகத்தில் குறைகள் உள்ளவர்களாய் பாவம் செய்து கொண்டிருந்தால் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். ஒருவேளை அவன் கடைசி நேரத்தில் கூட மனம் திரும்பின ஆண்டவர் அவனை தூக்கி எடுக்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரை ஏன் என்று கேட்க யாருக்குமே அதிகாரம் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தில் அவர் போடப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் கவனித்து அதன்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் போது தான் ஆண்டவர் நம்மளை வழிநடத்துவார். இதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ்குள்ளே வரணும். என்ன ப்ராக்டிஸ்குள்ளே வரணும் அப்படின்னா, இப்போ 4 பேர் ஒன்றா சேரும் போது மற்றவங்களை குறித்து பேசுகிற அந்த எண்ணம் வந்துடுது, ஒருத்தருக்கும் வந்துடுது. அது வரும்போது அந்த இடத்த விட்டு நம்ம விலகிடலாம், இல்லை டாபிக் மாற்றி பேசலாம். அதெல்லாம் முயற்சி எடுக்கணும். ஏன்னா சாத்தான் நம்மை சோதித்து கொண்டே இருப்பான். தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்வதற்கும் பலரை நாம் நியாயம் தீர்ப்பதற்கும் நம்ம வாயில வார்த்தையை வைத்து கொண்டே இருப்பான். ஏன்னா அந்த மாதிரி நம்ம காரியத்துக்குள்ளே நம்ம ஈடுபடாதபடி எல்லாவற்றுக்கும் நம்ம விலகி இருக்கும் போது தேவன் நம்மை அற்புதமாய் நடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இல்லை யாராவது நம்மை சார்ந்தவங்க மற்றவங்க யாருன்னா இப்படி தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் சொல்லலாம் அப்படின்னா பெரியவங்க கூட கலந்து ஆலோசித்து போய் சொல்லலாம். அது அவங்க மேலே தப்பு சொல்கிறது இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை கண்டு எல்லாருக்கும் ஃபோன் போட்டு சொல்கிறது, எல்லா மெசேஜிலும் அதை ஃபார்வர்ட் பண்ணுறது, நேரடியாக அவங்கள உட்காந்து நியாயம் தீர்த்துக்கிட்டு இருக்கிறது, இந்த அதிகாரம் நம்ம கருத்தில் கொடுக்கப்படலை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவங்களை தான் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாட் எவ்ரி ஒன் who says to me, Lord, Lord, shall enter the kingdom of God, but he who does the will of my Father in heaven. Many will say to me in that day, Lord, Lord, have we not prophesied in your name, cast out demons in your name, and done many wonders in your name? And then I will declare to them, I never knew you. Depart from me, you who practice lawlessness. இப்படி செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்களாக்கா, they practice lawlessness என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய சட்டங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் என்பதை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தப்பு செய்கிறவங்க கண்டிப்பாக ஆண்டவர் கண்டிப்பார், ஆண்டவர் தண்டிப்பார். சவுல் தப்பு பண்ணார். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பால் இல்லை, ஏன்னா அவருக்கும் சவுல் தான் பேர். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இஸ்ரவேலின் 1வது ராஜா. இந்த 1வது ராஜா தப்பு பண்ணுறார். தேவன் அவரை கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணுறாரு. அவர் என்ன தப்பு பண்ணுறாரு அப்படின்னாக்கா, கீழ்ப்படியாமல் போகிறார்.
அங்கே ஏவாள் கீழ்ப்படியில் அதை சாப்பிடாதானா போய் சாப்பிட்டாங்க. இங்கே அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியில். அமலேக்கியர்களை ஒருத்தரும் விடக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னார். ஆனால் அந்த ராஜாவையும் கொழுத்த கன்றுகளையும் இவர் தப்பு வைத்து கொண்டு வந்ததாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதுதான் அவர் கீழ்ப்படியாத தன்மை உள்ளவர். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அவரை தள்ளிட்டார். அப்போது அவரை தள்ளி தான் தாவீதை எழுப்புறார். ஆனால் தாவீதை எழுப்பின பிறகு தாவீதும் பல விதத்தில் தவறி இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் தவறும் போது மனம் திரும்பினார். பதவிக்காக மனம் திரும்பல, அவருடைய பிரசன்னத்துக்காக மனம் திரும்பினார். பரிசுத்த ஆவியானவரை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாது இரும் என்றது கேட்டார். ஆனால் சவுல் மனம் திரும்பின விஷயத்தில் பதவி போயிடுமோ, என்னை கொன்று போட்டுருவாங்களோ அப்படின்ற நோக்கத்தில் மனம் திரும்பினதாக தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே மன்னிக்கப்படலை, இங்கே மன்னிக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்ப்பீங்கன்னா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை எழுப்புகிறவர் தேவனாக இருந்தால், ஊழியம் செய்யக்கூடியவர்கள், கிறிஸ்துவ வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்தால் தேவன் தண்டிப்பார். அவர் எந்த நேரத்தில் எப்படி தண்டிப்பார்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் பெறுகிற தண்டனையை நாம் இந்த உலகத்தில் தூற்றி கொண்டு நாம் அந்த வேலையை செய்யாமல் நாம் வசனத்தின் அடிப்படையில் வசனத்தை போதித்து வசனத்தின்படியே வாழ நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் நியாயத்திற்கு வராரு. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த 23ஆம் வசனத்தில் 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, and then I will declare to them, I never knew you, depart from me, you who practice lawlessness என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அந்த ப்ராக்டிஸ்குள்ளே போகவே கூடாது. நம்ம நீதியாய் வாழ்கிற அந்த ப்ராக்டிஸ்குள்ளே போகணும். மற்றவங்களை பற்றி பேசாது இருக்கிற ப்ராக்டிஸ்குள்ளே வரணும். பரிசுத்தமாக வாழ அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். நீதியாய் வாழ ப்ராக்டிஸ் பண்ணணும். நேர்மையாக நடக்க ப்ராக்டிஸ் பண்ணணும். உண்மையும் உத்தமமாய் வாழ ப்ராக்டிஸ் பண்ணணும். தேவனுடைய கனி நிறைந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை நாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னா நிச்சயமாய் பிதாவின் சித்தத்துக்குள்ள, பிதாவின் சமூகத்துக்குள்ள நம்மால் பிரவேசிக்க முடியாது என்பதை துல்லியமாய் இயேசு போதித்திருக்கிறதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா சுவிசேஷம் என்பது என்ன, நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதை ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை செய்யதான் கூடாது. அதை செஞ்சுட்டு வந்து தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அவர் ரத்தம் கழுவி கொண்டே இருக்கோன்னு வைங்க. ஆனால் தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை செய்யும் போது உன் உயிரை உன் வீட்டை பிரிந்தா, தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை நீ செய்து கொண்டிருக்கும் போது எக்காலம் ஊதினால் என்ன நடக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். நித்தியமா உன் ஆத்மாவை இழந்துருவ. உன் சரீரம் மண்ணுக்கு போயிடும், ஆவி கொடுத்த தேவனிடத்தில் போயிடும், உன் ஆத்மாவை இழந்துருவ. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுவதற்கு காரணம் என்ன? உன் ஆத்மா மீட்க முடியாய். இந்த உலக வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவதற்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படலை. ஏன்னா தேவன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும். நம்ம ராஜ்யமும் நீதியும் தேட ஆரம்பித்தா நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் தேவன் கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருப்பார். நமக்கு என்னெல்லாம் தேவையோ தேவன் கொண்டு வந்து சேர்ப்பார். ஒரு வழி அடிக்கப்பட்டா 7 வழியை தரப்பேன்னு சொன்னாருங்க. அது கர்த்தர் செய்வார். மனுஷன் செய்யணும்னு அவசியமே இல்லை. தேவன் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து விளங்க பண்ணி நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் மாற்றி அமைப்பார். தெளிவான பாதையில் முன்னேறி கடந்து போக தேவன் உதவி செய்வார். சத்துருவின் எல்லா தந்திரங்களுக்கும் அந்தகாரத்தின் ஆதிக்கங்களுக்கு விலகி காத்து நன்மையான பாதையில் நம்மை வழிநடத்தி தொடர்ச்சியாய் முன்னேறி கடந்து போவதற்கு அவரே உதவி செய்ய சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். எல்லா தீமைக்கும் அவர் விலகி காத்து நம்மை ஆசீர்வதிப்பார், தொடர்ச்சியாக வழிநடத்துவார். அவர் நாமத்தை உயர்த்த மேன்மைப்படுத்த அவரே இரக்கம் பாராட்டுவார். சுவிசேஷம் அதுக்காக தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா என்ன செய்யலாம்னு சொல்லப்பட்டிருக்கு, என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறார் அதை செய்வோம், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதை ஏன் செய்கிறது? ஏன்னா இங்கே 7ஆம் வசனத்தில் சொல்லுது ஜட்ஜ் நாட் அப்படின்னு தான் சொல்கிறாரு. நியாயம் தீர்க்காத, தட் யூ பி நாட் ஜட்ஜ்ட். நீ நியாயம் தீர்க்கப்படக்கூடாதுன்னா நீங்கள் மற்றவங்க நியாயம் தீர்க்காத. அப்போ அவர் கூடாதுன்றத அதை மீறி நாம் இதை கூடும், இதை நான் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் பிதாவின் சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் தவறானவைகளை பின்பற்றுகிறீர்கள். யூ ப்ராக்டிஸ் லாலெஸ்னஸ். அப்போ வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தின் வசனத்தின் அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். வெறும் பேசக்கூடியவர்களாய் அல்ல, அந்தபடி வாழ்ந்திருக்க வேண்டும். உங்கள்
வாழ்க்கையில் விளையாடாதீங்க. இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது. கொஞ்ச நாட்கள் தான் வாழ போகிறோம். அதுக்கு பிறகு தேவ சமூகத்தில் தான் நாம் நித்தியமாய் வாழ வேண்டும். அப்போ இந்த கொஞ்ச நாட்கள் வாழ்கிற வாழ்க்கை தான் நித்தியமே நமக்கு முடிவு செய்கிறது அப்படின்னு சொன்னாக்கா, வசனத்தின்படி நடக்க நம்மளை அர்ப்பணிக்கணும் தானே. தேவ வசனத்தின்படி வாழ்வதுக்கு ஒப்பு கொடுக்கணும் தானே. அவர் எதை வேணான்னு சொல்கிறாரோ அதையே நம்ம செய்து கொண்டு இருந்தோம்னா பிரயோஜனம் இல்லையே. அதுதான் இங்கே சொல்கிறாரு அவர். 2ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், ஃபார் வித் வாட் ஜட்ஜ்மெண்ட் யூ ஜட்ஜ் யூ வில் பி ஜட்ஜ்ட், அண்ட் வித் த மெஷர் யூ யூஸ் இட் வில் பி மெஷர்ட் பேக் டு யூ. நீ மற்றவங்களை நியாயம் தீர்த்தனா அதே மாதிரி நீ நியாயம் தீர்க்கப்படுவ. அவங்களை எந்த அளவுக்கு நீ அளந்து நியாயம் தீர்க்கிறாயோ அந்த அளவுக்கு நீயும் நியாயம் தீர்க்கப்படுவ என்பதை வேதத்தில் ரொம்ப துல்லியமாய் எழுதப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நாம் அந்த காரியத்தை செய்ய வேண்டாம். இதை பார்க்கிற நாம் அந்த காரியத்தை செய்ய வேண்டாம். மற்றவங்க தப்பு பண்ணுறதை எடுத்து போட்டாலும் அதை குறித்து நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசாதீங்க. அதை குறித்து நீங்கள் அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக வசனத்தை பேசக்கூடிய வசனங்களை, தேவனுடைய வசனத்தை கொண்டு வருகிற பாடல்களை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அந்த பாடல் உங்கள் இருதயத்தை தேவனோடு இணைக்கதா பாருங்க. அந்த பாடலில் இயேசுவின் நாமம் இல்லை வசனங்கள் எழுதப்பட்டிருக்கதா பாருங்க. வசனத்தில் வரக்கூடிய ஒவ்வொன்றும் ஜீவனை கொண்டு வரும். வசனத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொன்றும் நம்முடைய எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் ஆரோக்கியத்தை கொண்டு வரும். ஆகையால் தான் வசனத்தின்படியே அந்த பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இயேசு என்ற நாமம் அறிக்கை செய்யப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பாடல்களோடு கூட நாம் இணைந்து நாம் செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவன் தம்முடைய இரக்கமும் கிருபையையும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகையால் நம்ம யாரையுமே நியாயம் தீர்க்கிறது வேணாம். இவங்க கரெக்ட், இவங்க தப்பு, அதை நியாயம் தீர்க்கிறவர் தேவன். அவங்க தப்பாக இருந்தாங்கன்னா ஒருவேளை நீங்கள் அவங்கள விட்டு விலகிடுங்க. அவங்க சரியாக இருந்தாங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள், அவங்கள இணைந்து செயல்படுங்க. ஆனாலும் சொல்கிறேன் கேளுங்க, மனுஷனை ஃபாலோ பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. இயேசுவை மாத்திரம் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு மனிதன் தேவனை ஃபாலோ பண்ணக்கூடியவனாக இருந்தால், வசனத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவனாக இருந்தால், அவங்க போதிக்கிற நல்ல காரியத்தை நாம் பின்பற்றலாம். அதை ஒன்லி அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரம்தான் சொல்லியிருக்கிறார். நான் கிறிஸ்துவை பின்பற்றினதை போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரம் சொல்லியிருக்கிறதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. பேதுரு சொல்ல, யோவான் சொல்லலை, அவரோடு கூட இருக்கிற 11 சீஷர்களும் சொல்லலை. புரியுதா? அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரம் சொன்னார். ஏன்னா அவருக்கு முந்தைய ஒரு வாழ்க்கை இருந்தது. ஆனால் இயேசு அவரை சந்தித்து மாற்றின பிறகு அவர் முற்றிலும் தேவனுக்குள்ளே தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் எல்லாவற்றையும் புறக்கணித்து இயேசுவை முழுமையாய் பின்பற்றினார். ஆகையால் அவர் சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. அவர் யாரை பின்பற்றுறார் அப்படின்னா கிறிஸ்துவை பின்பற்றுகிறார். நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். அப்படின்னா கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களை நாம் பின்பற்ற முடியும். ஆனால் கிறிஸ்துவின் பேரை கொண்டு உலகத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறவர்கள் பின்பதாய் நாம் ஓடுவோமானால் அவர் ஒரு நாள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். அந்த நாட்களின் நியாயம் அதே போல நியாயம் தீர்க்கப்படுவோம். எனவே அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நான் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் தேவன் எதை வேணான்னு சொல்றாரோ அதை செய்யறது வேணாம், எதை செய்ய சொல்லியிருக்கிறாரோ அதை செய்யணும் என்பதை நாம் முழுமையாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, உன் கண்ணில் உள்ள துரும்பை நீ எடுத்து போடு. மற்றவங்க கண்ணில் இருக்கிறத நீ பார்க்காத. அவங்க கண்ணில் அது இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஆண்டவர் உணர்த்துவார், அவங்க எடுத்து போடுவாங்க. அப்படி அதுலேயே அவங்க மடிவாங்க அப்படின்னாக்கா அவங்க நியாயம் தீர்க்கப்படுவாங்க. ஒருவேளை நீங்கள் சொல்லணும்னா முதல் உங்கள் கண்ணை செக் பண்ணிங்க, அதுக்கப்புறமா அவங்களுக்கு சொல்லுங்கள். சில நேரத்தில் நான் ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவேன். இப்போ எல்லா லைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3G 4G 5Gன்னு வந்துருச்சு. எல்லாமே ஜி ஆயிடுச்சு. அதனால் எல்லா ஜிலையும் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சுனுக்குது. ஆனால் முன்னெல்லாம் கொஞ்ச நாட்கள் முன்னெல்லாம் பார்ப்பீங்கன்னா ஒரு லைட் எரியும் அப்படின்னாக்கா உடனே அவங்களுக்கு லைட் எரியுது பாருங்க அப்படின்றத சொல்லுவாங்க. அவங்க ஆஃப் பண்ணிப்பாங்க. ஆனால் சில நேரத்தில் நான் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னே முதல் ஏன் சுவிட்சை பார்ப்பேன். ஏன்னா நம்ம லைட்டு தெரியாமல், ஏன்னா நம்மளும் நைட்டு யூஸ் பண்ணிவிட்டு வண்டியை அந்த இடத்துல நம்ம நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறமா காலையில் வந்து ஸ்டார்ட் பண்ண அப்படியே வரணும், நம்ம லைட்டு எரிஞ்சிட்டு தான் இருக்கும். நம்ம அவங்களுக்கு சொல்லும் போது அவங்க நமக்கு சொல்லிடுவாங்க, உங்கள் லைட்டை எரியுது பாருங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் எப்போவுமே நம்ம சரியாக இருந்து மற்றவங்களை திருத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம் தவிர, நம்ம சரியில்லாத பட்சத்தில் மற்றவங்களை திருத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணவே கூடாது. இதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனா ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், இயேசு பார்த்துக்கிட்டே இருக்கிறார், ஆவியானவர் இங்கே இருக்கிறார். அதனால் ஆவியானவர் நம்ம நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம் என்பது எல்லாம் அவருக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு முன்ன ஒரு குற்றமற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு தான் சுவிசேஷத்தை நாம் கை கொள்ள வேண்டும்.
இதை மலை பிரசங்கத்தில் 5, 6, 7ஆம் அதிகாரத்தில் ஏராளமான காரியத்தை ஆண்டவர் போதிச்சுட்டே இருக்கிறாரு. நாங்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசும்போது கூட இப்போ இந்த பகுதிகளுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். அந்த நாட்களில் இன்னும் ஆண்டவர் அவங்க 4 பேருக்கு கொடுத்துருக்கிற அந்த வெளிப்பாடுகளை கூட அவங்க நம்மோடு கூட இந்த வசனங்களை குறித்து பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். அப்போ இவைகளெல்லாம் அறிவிப்பதுக்கு காரணம் என்ன? அந்த வசனத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்றுதான் இவைகளெல்லாம் உங்களுக்கு துல்லியமாய் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் மற்றவங்களை நியாயம் தீர்க்காதீங்க. அவங்கள நியாயம் தீர்த்தீங்கன்னா நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். அவங்கள எந்த அளவுக்கு நியாயம் தீர்க்கிறீங்களோ அதே அளவுக்கு நீங்களும் நியாயம் தீர்க்கப்படுவீங்க. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, ஹிப்போக்ரிட்ஸ், மாயக்காரனே அப்படின்னு சொல்கிறார். மாயக்காரனே, உன்னுடைய கண்ணில் இருக்கிற துரும்பு முதல் எடு, அதுக்கப்புறமா உன் சகோதரனுக்கு நீ சொல்லலாம் அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஹிப்போக்ரேட், ஃபர்ஸ்ட் ரிமூவ் த prank from your own eyes and then you will see clearly to remove the spike from your brother's eyes. நீ முதல் சரியாகி அதுக்கப்புறமா அவங்களுக்கு சொல்லு அப்படின்றாரு. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம தான் முதல் சரியாகணும். நம்ம வாழ்க்கை சரிப்பட்ட பிறகு அவங்க சரி இல்லைன்னா நம்ம போய் அவங்கள உணர்த்தலாம். அது கூட 1 முறை 2 முறை, அதுக்கப்புறமா அவங்க அப்படியே வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க அப்படின்னா நாம் இயேசுவை பின்பற்றி கொண்டு முன்னேறி கடந்து போகணும். அவங்கள ஒரு வேளை ஆண்டவர் இரக்கம் தந்தால் அவங்க மாறுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க நிலைமை என்ன என்பதை நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ யாரையும் இவங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்க, இவங்க நரகத்தில் தள்ளப்படுவாங்கன்னு நமக்கு முடிவு பண்ணுறதுக்கு நமக்கு அதிகாரமே இல்லை. அந்த அதிகாரம் பெற்றவர் இயேசு மாத்திரம்தான். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் மற்றவங்களை நியாயம் தீர்க்காதீங்க. தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை நீங்கள் வாழுங்க. அவருக்கு முன்னே குற்றவாளியாக நிற்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு உண்மையும் உத்தமமாக வாழ்ந்து முன்னேறி கடந்து போக ஒப்பு கொடுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். எனவே இந்த நேரம் ஒரு முடிவுக்கு வருது. ஒரு வேளை அடுத்த வாரத்தில் ஊழியக்காரங்களாம் ஒன்று சேர்ந்தோம்னா தொடர்ந்து எல்லாரும் உட்காந்து பேசுவோம். அப்படி இல்லைன்னா தொடர்ந்து இந்த சுவிசேஷத்தை குறித்து அதுக்கு கீழே இருக்கிற பகுதிகளில் என்ன இருக்கிறது என்பதை ஒவ்வொன்றும் நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நிச்சயமாக மேன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். எனவே அடுத்த எபிசோடில் உங்களை பார்க்குறோம். அதுக்கு முன்னே நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த சுவிசேஷம் நிகழ்ச்சி ஆரம்பித்து இவ்வளோ நாட்களாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறீர். தொடர்ச்சியாக நாங்கள் ஊழியர்களெல்லாம் ஒன்று இணைந்து இந்த நிகழ்ச்சியில் செயல்பட இரக்கம் பாராட்டும், பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தும். அதுக்கு இயற்கையான சாதகமாக எங்களுக்கு இயற்கையை மாற்றித்தாங்க. ஒவ்வொரு சரீரத்திலும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாங்கப்பா. பட் வசனத்தின் வெளிச்சத்தை தாங்க. அதை அவங்களுக்கு போதிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நாங்கள் போதிக்கிறபடி நடக்க எங்களுக்கும் கிருபை தாங்க. இதை பார்க்குற ஒவ்வொருவரும் போதிக்கிறபடி நடக்க உதவி செய்யுங்க. தீமைக்கும் சத்துருவின் திட்டங்களுக்கெல்லாம் விலகி காத்து நன்மையான பாதையில் முன்னேறி கடந்து போக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறேன். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீரே வழிநடத்துங்க. உங்கள் நாமமே மகிமைப்படட்டும். நீரே பூர்ணமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மேன்மையான காரியங்களை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. ஒருவேளை அவங்க சரீரத்தில் பலவீனத்தோடு கூட இருப்பாங்கன்னா அவங்கள பரிபூர்ண பலத்தை தந்து நீரே வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் பிரசனத்தினாலும் கிருபையாலும் தயவினாலும் மூடி மறித்து சத்துருவின் எல்லா திட்டங்களுக்கும் விலகி காத்து மேன்மையான காரியங்களை செய்யுங்க. உங்கள் திரு சமூகத்தில் பிரசனத்தில் ஒப்பு கொடுக்குற வழிநடத்துங்க. உங்கள் நாமமே மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். எனவே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த ஷேர் பண்ண சொல்கிறதுக்கு காரணம் வசனம் நிறைய பேர் தெரிந்து கொள்ளட்டும். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சிகள் தரும்போது இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் இதோடு கூட சேர்ந்து உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறோம். மாரநாத் என்ற நிகழ்ச்சி, நித்திய ஜீவன் என்ற நிகழ்ச்சியெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு அந்த வசனங்கள் வரும். வசனத்தை கேளுங்க, ஆயத்தப்படுவோம், தேவனோடு கூட நடப்போம், அவரோடு சஞ்சரிப்பை நம்ம அர்ப்பணிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரை நான் உங்ககிட்ட விடை பெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.